ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இயர்ன்னு பார்க்கும்போது 2019 இந்த மாதிரி இயர்ல வந்து எனக்கு ஒரு 8, 10 வயசு இருக்குன்னு வச்சுப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது ஊர்லேருந்து எங்கள் தாத்தா பாட்டி வந்து என்னை பார்க்கறதுக்காக வருவாங்க. அப்போ எங்கள் பாட்டி என்ன கேட்பாங்க, "செல்லம் நல்லா படிச்சு பாட்டிக்கு என்ன வாங்கி கொடுப்ப? ஒரு 5 பவுன்ல செயின் வாங்கி கொடுக்குறியான்னு?" கேட்பாங்க. நான் என்ன சொல்லுவேன், "பாட்டி நான் நல்லா படிச்சு லட்ச லட்சமா சம்பாதிச்சு உங்களுக்கு 5 பவுன் என்ன 10 பவுன்ல வாங்கி தரேன்" அப்படின்னு. எங்கள் தாத்தா கேட்பாரு, "அப்போ எனக்கு?" அப்படின்னுவாரு. நான் கார் வாங்கி நான் உங்களை காரில் கூப்பிட்டு போவேன், ஃப்ளைட்டில் நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன், வெளியூராக உங்களை கூப்பிட்டு சுற்றுறேன்னு என்னென்னமோ சொன்னேன். அப்போ ஒரு இப்போ 2010, 15 அந்த டைம் பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லா படித்து வேலைக்கு போனவங்களோட சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 to 20,000 ஆவரேஜாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி இப்போ 2026க்கு வந்துட்டோம். 2026ல் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு எங்கே எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்கன்னு கேட்குறேன். 20,000 எனக்கு புரியல. அன்னைக்கு கோல்டு ரேட் எவ்வளோ? ஒரு பவுனு 18,000. பெட்ரோல் ரேட் எவ்வளோ? 1 லிட்டரு 47 இப்போ கோல்டு ரேட் ஒரு பவுனு 1,45,000 தாண்டி போயினுக்குது. பெட்ரோல் ரேட்டு 110 கிட்ட வந்துருச்சு. ஆனால் சம்பளம் அதே தான். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எங்கள் பாட்டிக்கு என்னால் செயினில் இருக்கிற ஊக்கு கூட வாங்க முடியல. ஆனால் இதை விட பெரிய கொடுமை எது தெரியுங்களா? சொந்தக்காரங்களே எங்கள் அப்பா கிட்ட வந்து சொல்லுவாங்க, "உனக்கு என்ன கவலை, உன் பையன் படிச்சுட்டான், இனிமேல் குடும்பத்தை அவன் பார்த்துப்பான், உனக்கு எந்த கஷ்டமும் இல்லை" அப்படின்னு வாங்க பாருங்க. இப்போ எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? வாவ், இவ்வளோ பெரிய முட்டை அந்த மாதிரி இருக்கும். ஆனால் முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வெளினா என்னன்னு.